கலைக்கல்லூரி தமிழ் உராய்வுத்துறை மற்றும் மேல் அறக்கட்டளை இணைந்து வழங்கும் பேச்சரங்கம் நடைபெறவுள்ளது. வாங்கினேயர்களே காணொலிக்கு செல்வோம். தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் என்று வீர வரிகள் மூலம் தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பிய பாவேந்தர் இது அறிவன தெரிந்த நாள் முதல் புதுவையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் மூன்றும் என் உயிர் உணர்வில் ஊறியவை என்று கூறுகிறார். கனையிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு புளியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என தமிழை தன் உயிராக போற்றியவர். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே என தமிழை தன் தாய்க்கும் மேலாக போற்றிய பாவேந்தர் பாரதிதாசன் பேச்சரங்க காணொளியை காண வந்த அனைவரையும் வணங்கி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று உலக மக்கள் அனைவரையும் ஒரே குலமாக கொண்டு பாவேந்தர் விரும்பிய ஒரு உலகை தன் உற்சாகம் தரும் பேச்சால் உருவாக்க வருகிறார் RVS குமரன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவி கோ யுகதர்ஷினி. வணக்கம், எனது பெயர் கோ யுகதர்ஷினி. 3ஆம் ஆண்டு இயற்பியல் பயிலும் மாணவி. தமிழ் மீது கொஞ்சம் பற்றாலும் நேசத்தாலும் ஆங்காங்கே சிற்றுரைகள் ஆற்றி வருகின்றேன். அதன் விளைவாக இன்று பாரதிதாசன் கண்ட புதிய உலகம் பற்றி உங்கள் முன் சிற்றுரையாற்ற வந்துள்ளேன். பட்டினி கிடந்தும் பசியால் விழிந்தும் பாழ்பட நேர்த்திடினும் கட்டி அணைத்து கால்கை முறித்து அங்கே அங்கம் பிளந்து இலக்க துடிப்பேனும் பொங்கு தமிழை பேச நான் மறப்பேனோ. என் தாய்மொழியாம் தமிழ்மொழிக்கு என் முதற்கண் வணக்கங்கள். களை மண்டி கிடந்த கனித்தமிழ் மொழியை களை நீக்கி தந்த கவிஞன் பாரதி, களை நீக்கி தந்த கனிவாய் பழவாய் கணக்காடு கண்டவர் பாரதிதாசன். இருள் சூழ்ந்திருந்த இவ்வையகம் முழுவதையும் எழு கதிரென நிற்க வைத்தவன் பாரதி. எழுந்து நின்ற கதிர் முன் மானிட சாதிக்கு இரத்தம் ஊட்டியவர் பாரதிதாசன். நிலை குழந்திருந்த நெஞ்சத்தை நில் என சொன்ன வல்லோன் பாரதி. நிற்க வைத்த நெஞ்சத்தை தட்டி நிலையாக நிற்க வைத்தவர் பாரதிதாசன். பாவேந்தர் என்னும் சிறப்பு பெற்ற இவர் கனக சுப்புரத்தினம் என்ற இயற்பெயர் கொண்டவர். தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். பாரதியார் மீது கொன்ற பற்றினால் தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டவர். கவிதைகளால் பல்வேறு புரட்சிகளை செய்தவர். அவ்வாறு அவர் கண்ட புரட்சியிலே பாரதிதாசன் கண்ட புதிய உலகம் பற்றி நான் இன்று உங்கள் முன் சிற்றுரையாற்ற வந்துள்ளேன். தூய உள்ளம், அன்புள்ளம், பெரிய உள்ளம், தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே எனினும் தாயுள்ளம் தன்னிலன்றோ இன்பம், அங்கே சண்டைகள் இல்லை தன்னலந்தான் தீர்ந்ததாலோ. மானிடர்கள் எல்லாத்தையும் ஓர் உலகம் என்கிறார் பாரதிதாசன். மொழி, இனம், சாதி என எல்லைகளை எல்லாம் கடந்தவன் தான் மனிதன். அவர்களது அன்புள்ளத்தை தாயுள்ளத்துக்கு ஒப்பிட்டு கூறுகிறார் பாரதிதாசன். நல்லவர் நாட்டினை வல்லவர்கள் தாழ்த்திடும் நச்சு மனப்பான்மை தொல்புவி மேல் விழும் பேரிடியாம் என்கிறார். வல்லவர்கள் ஏனைய நாட்டினரை அடிமைப்படுத்தும் தன்மையை முற்றிலுமாக வெறுக்கிறார் பாரதிதாசன். எனவேதான் அத்தகைய தன்மையை நச்சு மனப்பான்மை என்று கூறுகின்றார் அவர். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்த்திடுவோம் என்கிறார். உலகத்தில் போரிடும் கெட்ட எண்ணம் உள்ளவர்களை நாம் வேரோடு அழித்திட வேண்டும் என்கிறார். எங்கும் பாரடா இப்புவி மக்களை, பாரடா இப்புவி மானிட பரப்பை, பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளத்தை, என் குலம் என்று தன்னை ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள் என்கிறார். மக்கள் அனைவரையும் அன்பு நிறைந்த உள்ளங்களோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று எடுத்துரைக்கிறார் பாரதிதாசன். இளையே உணவில்லையே கதியிழையே எனினும் எளிமை இனிமேல் இல்லையே, எனவே முறைசறைவாய். உலகத்துல ஒரு பகுதி மக்கள் பசிக்கு துன்பம் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் மறுபகுதியில் வாழும் மக்களோ பசியால் மட்டுமே துன்பப்பட்டு வாடுகிறார்கள். இத்தகைய நிலைமை இனிமேல் நம் நாட்டில் இருக்கக்கூடாது என்று நமக்கு எடுத்துரைப்பதற்காக இத்தகைய அற்புதமான வரிகளை நமக்கு கொடுத்துவிட்டு சென்றிருக்கின்றார். மேலும்
சித்திர சோலைகளே, உங்களை நன்கு திருத்த இப்பாரினிலே முன்னர் எத்தனை தோழர்கள் தங்கள் இரத்தத்தை சொரிந்தனரவோ உங்கள் வேரினிலே என்று சோலைகளிடம் வாய்ப்பேச முடியாத அந்த சோலைகளிடம் கவிஞன் கேட்கும் இந்த கேள்வியான கவிதையை கேட்கும் போதெல்லாம் நம் உள்ளம் ஆச்சரியத்துக்குரியதாகின்றது அல்லவா? மேலும் தொழிலாளர்கள் இங்கு வேலையில்லாமல் படும் திண்டாட்டத்தை பாரதிதாசன் கண்முன்னே பார்த்துள்ளார். எனவேதான் சிந்தனை செய்து இத்தகைய சிறப்பான கவிதையை நமக்கு அளித்துள்ளார். வாழ தொழிலின்றி வறுமையால் சாவதெல்லாம் கூடி தொழில் செய்யாத குற்றத்தால் தோழர்களே என்கிறார். வாடி தொழிலின்றி வறுமையால் சாவதெல்லாம் கூடி தொழில் செய்யாத குற்றத்தால் தோழர்களே. தொழிலாளர்களே, ஒற்றுமையுடன் நீங்கள் செயல்பட்டால் ஒன்று வாழ்வு என்கிறார். கூட்டுத் தொழில் என்றுமே நன்மையை அளிக்கும் என்று தொழிலாளர்களுக்கும் சிந்திக்கும் விதமாக சிற்பமாக செதுக்கி கவிதைகளை அளித்துள்ளார். நாம் வாசிப்போடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையிலும் நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும். பாவேந்தரின் புதிய உலகத்தின் கனவுகளை நாம் மெய்ப்பட வைக்க வேண்டும் என்பதை எனது கருத்து. நன்றி. மக்கள் தொகை வளர்ச்சி பற்றிய பேச்சு போட்டியில் ஒன்றிய அளவில் முதல் பரிசையும், ஜெனிவா தினம் முன்னிட்டு மாவட்ட அளவில் நடைபெற்ற உடனடி தலைப்பு பேச்சு போட்டியில் முதல் பரிசையும் வென்றவர் இன்று பாவேந்தர் பாரதிதாசனின் உலக பார்வை சிந்தனைகளை தன் பார்வையில் விளக்க வருகிறார் மணல்மேடு அரசு கலைக்கல்லூரி மாணவன் நா. சத்யபிரியன். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். தமிழ்துறை இளங்கலை முதலாம் ஆண்டு, அரசு கலைக்கல்லூரி மணல்மேடு. எனது பெயர் என். சத்யபிரியன். நான் இவ்வரங்கில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பாரதிதாசனின் உலகப் பார்வை. கற்கண்டா இனிக்கும் செந்தமிழே, காவியங்கள் பல படைத்த கலைமகளே, முச்சங்கம் அமைத்து வளர்ந்த இளந்தென்றலே, இனிய அமுதே எந்தன் தமிழே, சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன் உன்னை நானே. தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை உன் தாயே தடுத்தாலும் விடாதே என பாரதிதாசனின் சிந்தனைகளை தூண்டிய செந்தமிழை முதலில் வணங்கி அவையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் எனும் வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க இவ்வுலகில் தோன்றியவர் புரட்சி கவிஞர் பாவேந்திர பாரதிதாசன். 20ஆம் நூற்றாண்டுகளில் தோன்றிய கவிஞருள் தமிழை தன் உயிரென கூறிய முதல் கவிஞர் இவரே ஆவார். எனவேதான் செந்தமிழே உயிரே நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே என பறைசாற்றுகிறார். கை விரித்து வந்த கவிஞர் நம்மிடையே பொய் உரைத்து நம் புகழ்கண் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றிய நமக்குள்ள உரிமை தனக்கென்பாரெனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழி பற்றெங்கே, விழித்து எழுக இளைஞரே என இளைஞர்களிடையே மொழி பற்றையும் சிந்தனைகளையும் தூண்டிய பாரதிதாசனின் உலகப் பார்வை பற்றிய ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் கூறுவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். உலக நாடுகள் எங்கும் சென்றிராத பாரதிதாசன் இருமொழி மட்டும் அறிந்திருந்த நிலையில் தனக்கிருந்த அனுபவ அறிவாலும் உலக பற்றாலும் தமது கவிதைகளில் புது மெருக்கேற்றியவர் ஆவார். குறிப்பாக பீகார், குவாண்டான் நிலநடுக்கம், உலக பார்வையில் இலங்கை, வியட்நாம் போர் ஆகியவற்றை குறித்து தமது கவிதைகளில் எழுதியுள்ளார். இதன் மூலமே பாரதிதாசனை மற்ற கவிஞர்களை விட உலக கவிஞர்கள் வரிசையில் முன்னிறுத்தி காண்பது நமக்கு நலம் பயப்பதாகும். படையால் மாளும் பகைபோல் மாளக் கண்டேன், பணமும் பிணமும் இரத்த குமிழும் கண்டேன், எத்தனை ஆயிரம் மக்கள் மண்ணிற் சென்றார் தாங்கிடவாறு தோழர்களே என்று தமது கவிதைகள் மூலம் கூறுகிறார். இறந்தவர்கள் தமிழர்கள் அல்லரே என்று எண்ணி விடாதே, வடநாட்டார்தாம் எனினும் தூயவர் நல்லவர், எல்லாவற்றுக்கும் மேலாக நம் உறவினர் என அனைவரும் நம் சகோதரர் என்று ஒன்றுபட்டு உறுதியாக கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் கவிஞர் பூங்குன்றனார் கூறுவது போல யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வாக்கியத்துக்கிணங்க இவரும் சகோதரத்துடன் அனைவரும் வாழ வேண்டும் என்று கூறுகிறார். தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டு என்போன் சின்னதொரு கடுகு போல் சிறிய உள்ளம் கொண்டோன் என்று தமது
தமது கவிதை வரிகளில் கூறுகிறார். சகோதரத்துடன் வாழாமல் சுயநலத்துடன் தன் குடும்பம் என சிந்திக்கிறவன் கடுகு போன்ற சிறிய உள்ளம் கொண்டவன் ஆவான். ஆனால் அதே சமயம் சுயநலமற்று வாழ்கிறவன் தாய் உள்ளம் கொண்டவனும் பரந்த அன்பு கொண்டவனும் ஆவான். ஒற்றை கையை மட்டும் தட்டினால் ஓசை பெருகாது என்கிறார். ஆம், ஒற்றை கையை மட்டும் தட்டினால் ஓசை எழாது. அதே சமயம் சுயநலமற்று வாழும்போது பேதம் கடந்து மகிழ்ச்சியாக வாழலாம் என்று பாரதிதாசன் கூறுகிறார். சித்திரை சோலைகளே, உலகை நன்கு திறந்த இப்பரனிலே, முன்னோர் எத்தனை தோழர்கள் இரத்தம் சிந்தினரே உந்தன் வேரினிலே என பேச இயலாத சோலைகளை பார்த்து கேட்கும் பாவேந்தரின் கவிதை உள்ளம் வியப்புக்கு உள்ளது அல்லவா? உலக தொழிலாளர்களில் பலர் வேலை இல்லாமல் துன்பப்படுவதை அநேக முறை பார்த்திருந்த பாரதிதாசன் இவர்கள் வேலையின்றி தவிப்பதன் காரணம் என்னதான் என்று சிந்தித்து பார்க்கும்போதுதான் அவர் ஒரு கவிதையில் கூறுகிறார், வாடி தொழிலின்றி சாவதெல்லாம் கூடி தொழில் செய்ய குற்றத்தால் தோழர்களே என்று தனது கவிதை வரிகள் மூலம் சிந்திக்க வைக்கிறார் பாவேந்திர பாரதிதாசன். தொழிலாளர்கள் கூடி தொழில் செய்யும் போது பல சிறு தொழில்கள் உருவாகும், அதன் மூலம் ஏழ்மை நீங்கும், வாழ்க்கை இனிக்கும் என்று தனது கவிதைகளில் புரட்சி செய்கிறார் பாரதிதாசன். இவ்வாறு பல கவிதைகள் மூலம் புரட்சி செய்து வாழ்வில் யதார்த்தங்களை நமக்கு சுட்டி காட்டி எழுச்சிமிகு வாழ்க்கையை நமக்கு காட்டி சென்றார் பாரதிதாசன். அதன் மூலமே எத்துணை எழுச்சி, எத்தனை வளர்ச்சி, எத்துணை விரிந்த எண்ண குவியல், சடசடவென சொற்கள் ஆட்சி, மடமடவென கருத்து மாமலை, உணர்வு மின்னல், உருட்டும் இடிகள், இதையல்ல பொதுமை என்ன வேண்டும், இடையில் வைத்த சுவரை இடைத்து வீதிகள் இடையே திரையை விளக்கி நாட்டோடு நாட்டை இணைத்து மேலே ஏறு, வானை கிழிக்கும் மலை மேல் ஏறு, விடாமல் ஏறு, மேன்மேலும் ஏறி நின்று பாரடா இப்புவி மக்களை என்று தமது கவிதைகளில் புரட்சி செய்த பாரதிதாசன் அனைத்து மக்களிடமும் சகோதரத்துடனும் பேதம் கடந்து இன்னும் வாழ்கிறார் என்பதில் ஐயம் ஏதுமில்லை. சந்தேகம் இல்லாமல் பாரதிதாசன் செய்த புரட்சியில் இன்னும் பலர் பின்பற்றி வருகின்றனர், நாமும் பின்பற்றுவோம் என்று கூறி சிந்திக்கிற மனிதன் சிறந்தவன், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று ஒன்று சேர்ந்து வாழும் நாளை நமதே என கூறி வாய்ப்பிற்கும் செவி சாய்ப்பிற்கும் நன்றி கூறி கடைசியாக அன்னை தமிழை வணங்கி கதிர் வெடித்து பிழம்பு விட கடல் கொதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பின் முதற் பிறப்பு தோன்று முன் நதி வருமுன் மணல் தருமுன் நலமலர்த்த தமிழனங்கே என்று தமிழ் தாயை வணங்கி வாய்ப்பிற்கும் செவி சாய்ப்பிற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் சத்யபிரியன். நன்றி. அச்சமும் மடமையும் இல்லாத பெண்களை அழகிய தமிழ்நாட்டின் கண்கள் என்று பெண் குலத்திற்காக குரல் கொடுத்த பாரதிதாசனின் பெண்ணிய சிந்தனைகளை தன் மெல்லிய பேச்சால் நம்மை மெய்சிலிர்க்க வைக்க வருகிறார் சர் ஐசக் நியூட்டன் பொறியியல் கல்லூரி மாணவி தே. நர்மதா. என்னுடைய பெயர் தே. நர்மதா. நான் பொறியியல் 2ஆம் ஆண்டு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பாவேந்தரும் பெண்ணியம். ஒற்றை தமிழ் மகன் உள்ளவரை அற்றை தமிழ் தாய் இங்கு ஆட்சி புரியும் வரை மற்ற இனத்தாருக்கு மண்டியிடான் மாத்தமிழன். மண்டியிட்டால் பிறப்பின் மேலையும் பெற்றோர் மேலையும் என சற்றும் தாழாமல் பறைசாற்றினேன். என்னை பெற்ற தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் மற்றும் அவையோர் அனைவருக்கும் இந்த 6 தமிழச்சியின் புரட்சி கலந்த வணக்கங்கள். பல்வேறு துறைகளில் புரட்சி முழங்க என் புரட்சி கவிஞன் பாடல் இயற்றிய பொழுதிலும் நான் பெண்ணியம் என்ற தலைப்பை எடுத்துக்கொள்வதற்கு காரணம், என்னுடைய பாட்டியை விட என்னுடைய அம்மா சுதந்திரமாக இருந்தாங்க. என்னுடைய அம்மாவை விட இன்று நான் சுதந்திரமாக இருக்கேன். இருந்தாலும் இந்த சுதந்திர இந்தியாவிலும் சட்டம் சொல்லாத பலவற்றை இந்த சமுதாயம் பெண்கள் மீது திணித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு உச்சக்கட்ட சுதந்திரத்தை, உச்சக்கட்ட உரிமையை பெறக்கூடிய தலைமுறையாக என்னுடைய தலைமுறை இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இதற்கான வித்தை 1/2 நூற்றாண்டு காலத்திற்கு முன்பே விதைத்தவர் தான் என் புரட்சி கவிஞன் பாரதிதாசன் அவர்கள். புதுமை பித்தன் அவர்கள் அழகாக கூறியிருப்பார், பாரதியார் நமக்கு விட்டு சென்ற சொத்துக்களில் மிகவும் முக்கியமாக குறிப்பிட வேண்டியன ஞானரதம், குயில்பாட்டு, பாஞ்சாலி சபதம், கனக சுப்புரத்தினம் என்று பாரதிதாசன் என்று கூறினார். பாரதியாரின் அடிதொட்டு துறைதோறும் துடித்தெழுந்து கவிதைகளை இயற்றியவன் என் கவிஞன். இவருடைய கவிதைகளில் பெண்ணியம் என்பது அங்கங்கு ஒட்டி கொண்டிருக்கவில்லை, எங்கும் நீக்கமர நிறைந்திருந்தது.
பெண்களை துச்சமென கருதி தூக்கி எறிந்தவர்களுக்கு மத்தியில் பெண்களை தன் மார்போடு அணைத்து பெண்ணியம் என்னும் தாய்ப்பாலூட்டிய தாய்மை கவிஞன். பெண்களுக்கு கருவறையை கல்லறையாகி கொண்டிருந்த சூழலில் தன்னம்பிக்கை என்னும் தடுப்பூசி போட்டு பெண்களை வளர்த்தவன் என் புரட்சி கவிஞன். ஆணாய் பிறப்பது பெருமை, பெண்ணாய் பிறப்பது எருமை என்று பழி சொல்லி ஆண்களை பாராட்டி கொண்டிருந்தவர்களுக்கு மத்தியில் பெண்களை சீராட்டி தாளாட்டு பாடியவன் என் புரட்சி பாவலன். ஒரு பெண் சுதந்திரமடைந்தால்தான் ஒரு மண் சுதந்திரமடையும் என்று கூறினான். இதைத்தான் தன் கவிதையில் பெண்களுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கின்றீரே, மண்ணுக்குங்கேடாய் மதித்தீரே பெண்ணினத்தை, மண்ணுக்குங்கேடாய் மதித்தீரே பெண்ணினத்தை, பெண்ணடிமை தீரு மட்டும் பெண்ணடிமை தீரு மட்டும் பேசுந்திரு நாட்டு மண்ணடிமை தீர்ந்து வரன் உயர்கொம்பே என்று கூறினார். அன்றைக்கு பெண்களுக்கு பல்வேறு தீங்குகள் இழைக்கப்பட்டு கொண்டிருந்தது, அவர்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டு கொண்டிருந்தது, பெண் சிசுக்கொலை நடந்தேறியது. இதையெல்லாம் கண்டு வெகுண்டெழுந்த பாரதிதாசன் அவர்கள் கூறுகிறார், ஆணுயர்வு பெண்ணுயர்வு என்னும் நீநிலத்து யாங்கினும் இல்லை, வாணிபம் செய்யலாம் பெண்கள், நல் வானூர்தி ஓட்டலாம் பெண்கள் என்று ஆணுக்கு பெண் சமம் என்று கூறினார். ஒரு பெண் இறந்து விட்டால் ஒரு ஆண் இன்னொரு திருமணம் செய்து கொள்வதற்கு உரிமை வழங்கப்பட்டிருந்தது அன்று. ஆனால் பெண்ணுக்கு அந்த உரிமை மறுக்கப்பட்டிருந்தது. அதற்காகத்தான் காதல் விளைகின்ற நெஞ்சத்தில் கைமையை தூர்க்காதிர், ஒரு கட்டழகன் திருத்தோளினை சேர்வதற்கு சாத்திரம் பார்க்காதிர் என்று கூறினார். பாரதிதாசன் கண்ட பெண் வீழ்ந்த தமிழ்நாட்டு தலைகாக்க என் உயிர்தனை வேண்டெனும் தருவேன் என்று கூறும் வீரம் மங்கையாக இருந்தாள். தீயே என்னை சுடினும் என் கையை தொடாதையடா, இந்த முத்தமிழ் நாட்டுக்கு மானம் பெறுதே என்று மூச்சு பெறுதில்லையே என்று கூறிய வீர தமிழச்சியாக இருந்தாள். அன்றைக்கு ஒரு குழந்தை என்னும் உயிர் கொடுக்கும் கருவியாக மட்டும் பெண்களை பார்த்து கொண்டிருந்த சூழலில் மக்களின் உயிரை காக்க போராடி படித்த முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார். வீட்டை விட்டு வெளியே வரவே உரிமை மறுக்கப்பட்டிருந்த சூழலில் வீட்டை தாண்டி நாட்டை காக்க முற்பட்ட முதல் பெண் காவலர் கிரண்பேடி. பெண்கள் சமையல்காரி மட்டுமல்ல, சமயம் வந்தால் வேல் வீசும் காளி என நிரூபித்தவர்கள் ஜான்சி ராணி, வேலு நாச்சியார் போன்றவர்கள். எதிர்ப்பது தன்னாடு என்பது அறிந்தும் செய்வது தவறு என்று கூறி அந்நியரை எதிர்த்தவர் அன்னிப்பெசன்ட் அம்மையார். வீடே எல்லை என்றிருந்தவர்களுக்கு மத்தியில் வானமும் எல்லை இல்லை என்று வானத்தை தாண்டி பறந்தவர் கல்பனா சாவ்லா. ஆனால் ஒரு கல்பனா சாவ்லா, ஒரு கிரண்பேடி, ஒரு ஜான்சி ராணி, ஒரு வேலு நாச்சியார் உருவாவதற்கு 6 நூற்றாண்டு காலமாக அரைக்கூவல் விடுத்தான் அந்த கவிஞன். இல்லை, துறைதோறும் ஒரு கிரண்பேடி, தெருதோறும் ஒரு கல்பனா சாவ்லா, வீடுதோறும் ஒரு வேலு நாச்சியார் வேண்டும் என்பதுதான் அந்த கவிஞனின் கனவு. இன்றைக்கு கல்பனா சாவ்லா, சாஷி மாலிக், மித்தாலி ராஜ் போன்ற பெண்கள், வீர பெண்கள் உருவாகி கொண்டிருக்கும் அதே சூழலில் சுவாதி, நிர்பாயா, நந்தினி, மன்னார்குடி திவ்யா என்ற பெண்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இதையெல்லாம் கண்டு பெண்கள் அச்சப்படக்கூடாது. புள்ளியை முரத்தால் விரட்டி எடுத்த வீர தமிழச்சி விளைந்த மண்ணில் பிறந்த மங்கைகள் நாம். அச்சத்தை தவிர்க்க வேண்டும். அச்சமும் மடமையும் இல்லாத பெண்தான் தமிழ் திருநாட்டின் கண் என்று கூறுகிறான் என் கவிஞன். சமீபத்தில் ஒரு திரைப்படத்தில் கூட அழகா கூறியிருப்பாங்க, இந்த தலையை சுரிஞ்சிக்கிட்டு நெட்டியை ஒடிச்சிக்கிட்டு திரும்பி பார்த்துக்கிட்டு தயங்கி இன்ஸ்டால்மெண்ட்டில் நடக்கிறதெல்லாம் வேணாம், நையப்புடை, இனி அச்சம் தவறு, உன் பெண்மை தவறு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று உணர்வுகளை தட்டி எழுப்பிய பாவேந்தரின் இலக்கிய நடையின் பெருமை பேச வருகிறார் அழகப்பா செட்டியார் அரசு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மாணவன் அருண்குமார். வணக்கம், நான் அருண்குமார், அழகப்பா செட்டியார் அரசு பொறியியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மின் மற்றும் மின்னணுவியல் துறையில் படித்து வருகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறைக்கு நன்றி கூறி எனது உரையை துவங்குகிறேன். கனியிட ஏறிய சுளையும் உற்ற தலையிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாயிட ஏறிய சுவையும், நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிலம் நீரும், இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்று பாவேந்தரின் வரியை வணங்கி எனது உரையை துவங்குகிறேன்.
இப்பொழுது நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பாவேந்தரின் இலக்கிய நடை. தலைப்பிற்குள் நுழைகிறேன், தாருங்கள் தங்கள் காதுகளை. அரசியல், சமத்துவம், பெண் உரிமை, பெண் அடிமை என பன்முக பார்வையாளர் பாவேந்தர் பாரதிதாசன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று தேன் சுவை சொட்டும் வரிகளுக்கு சொந்தக்காரர். அவருடைய இலக்கிய நடை செறிவு மிகுந்ததாகவும் ஆழ்ந்த கருத்துக்களை கொண்டதாகவும் எளிமையானதாகவும் இருந்தது. தமிழில் தேமா புளிமா அம்மம்மா வெண்பா களிப்பா அப்பப்பா அத்தனை பாக்களுக்கும் வேந்தனாக திகழ்ந்ததால் தான் பாவேந்தன் என்று அழைக்கப்பட்டார். அவர் படி என்னும் ஒரு வார்த்தையை வைத்து கவிதையில் மாயாஜாலம் செய்திருப்பார். கணவனும் மனைவியும் பேசிக்கொள்கின்ற மாதிரியான பிம்பம். கணவன் சொல்கிறார், வரும்படி வீதப்படி நான் தரும்படி வாக்களித்தபடி கணக்கில் திங்கள் தோறும் கரம்படி வீதி தமிழ் கழகத்தார்கள் கடைப்படியை மிதிக்கும் முன்னர் எண்ணி வைத்தார். பெரும்படியாய் செய்ததுண்டு படிக்கணக்கை பேசிவிட்டாய் கண்டபடி. அதற்கு சரிக்கு சமமாக மனைவி பேசுகிறார். அப்படியா, அறியாதபடியாய் சொன்னேன். நம் தமிழர் படிபடியாய் முன்னேற்றத்தை எப்படியாயினும் பெற்றிடுவாராயின் நம்மக்கள் இப்படியே கீழ்ப்படுகின்றார்களே என்றோ மெய்ப்படி அறிஞர் சொற்படி நடந்தால் மேற்படியாய் செப்படி நுத்தை பிறக்கும். எப்படிக்கும் முதல்படியாய் தமிழ் படிக்க வேண்டும். இந்த ஒரு கவிதை போதாதா தாசனின் இலக்கிய நடையை புரிந்து கொள்வதற்கு? கவிஞர் புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் வாழ்வில் 1941 இலக்கிய வாழ்வில் ஏற்றம் ஏற்பட்டது. அதன் விளைவாகத்தான் படித்த பெண்களுக்கு குடும்ப விளக்கு, படிக்காத பெண்களுக்கு இருண்ட வீடு, இயற்கையை வர்ணிக்க அழகின் சிரிப்பு. இது மட்டுமா, பிசிராந்தையர், பெண்கள் விடுதலை, தமிழச்சியின் கத்தி, நல்ல தீர்ப்பு, எதிர்பாராத முத்தம், தமிழ் இயக்கம், பல இலக்கியங்களை தமிழுக்கு வழங்கி இருக்கிறார். அவருடைய இலக்கியங்கள் அனைத்தும் எளிய நடையிலேயே இருந்தது. உலகியலின் அடங்களுக்கும் துறைதோறும் நூற்கள் ஒரு தடையே இல்லாமல் ஊரறியும் தமிழில் சலசல என எவ்விடத்தும் பாய்ச்சிடவும் வேண்டும். அவருடைய ஆசை என்னவென்றால், உலகிலுள்ள அனைத்து துறைகளுக்கும் தமிழ் மொழியில் நூல்கள் எழுதிட வேண்டும். அவை யாவும் ஒருவர் துணையின்றி தானாக படிக்கும் வகையில் எளிமையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இது அவர் கவிதைகளிலேயே அவர் நிரூபித்தும் இருக்கிறார். அவருடைய இலக்கிய நடை தனிச்சிறப்பு பெற்று இன்றும் நிற்கிறது என்றால் அவருடைய எளிய நடையே காரணமாகும். அவருடைய இலக்கிய நடையை ஆய்வு நோக்கில் அணுகும் போது எளிமைப்படுத்துதல் என்பதை அடிப்படை கோட்பாடாக கொண்டுள்ளார். இலக்கண விதிகளுக்கு உட்பட்டு அகராதியில் இல்லாத அரிய நெடிய சொற்றொடல்களை பயன்படுத்தி கவிதையை படைத்த புலவர்களுக்கு மத்தியில் எளிய தமிழில் கவிதையை படைத்து தமிழுக்கு அளித்தவர் பாவேந்தர் பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசன் கவிஞனாக உருவெடுத்த காலம் எந்திரத்தினால் இந்த உலகை ஆட்டி படைக்கும் காலமாக இருந்தது. எந்திரம் வந்தவுடன் இந்த உலகம் வேகமாக சுழலத் தொடங்கியது. ஒரு பாடலின் பொருளை படிக்க வேண்டும் என்றால் அகராதி தேவை இருந்தது. ஒரு பாடலை படிக்க வேண்டும் என்றால் இலக்கணம் தெரிந்திருக்க வேண்டியிருந்தது. இவையெல்லாம் கடந்து எளிமையான தமிழில் அளித்தால் வேகமாக விரைந்து செல்லும் இந்த உலகம் இந்த கவிதையை படிக்கும் என்பதை உணர்ந்த பாரதிதாசன் தமிழில் கவிதைகளை எளிமையாகவே படைக்க முற்பட்டார். வீரத்தாயில் ஒரு கவிதை படைத்திருக்கிறார். என்ன கிழவா பொடியனெங்கே, என்ன கிழவா பொடியனெங்கே, இங்கே வா கண்ணா பின்னா என்று கத்திரியே என்னாது, கண்ணா பின்னான்னு கத்திரியே என்னாது, மாடுகளை மேய்க்க விடு மாந்தோப்பில் ஆடவிடு, மாடுகளை மேய்க்க விடு மாந்தோப்பில் ஆடவிடு, காடுகளை சுத்தவிடு கல்வி சொல்லி தராத, காடுகளை சுத்தவிடு கல்வி சொல்லி தராதே என்று ஒரு கவிதையை படைத்திருக்கிறார். இந்த கவிதையில் பயன்படுத்திய அனைத்து சொற்களும் அனைவராலும் புரிந்து கொள்ளக்கூடிய பேச்சு வழக்கில் உரிய சொற்கள் தான். அவர் கூறிய எளிமைக்கு அவரே எடுத்துக்காட்டாக கவிதைகளை படைத்திருக்கிறார் என்பதுதான் நான் சொல்ல வருகின்ற கருத்தாகும். ஆகையால் எனவே
பாரதிதாசனின் படைப்பிலக்கிய கொள்கை யாதெனில் ஒரு கவிஞனாகிய தான் படைக்கின்ற அனைத்து படைப்புகளும் எளிமையாக படித்து அதன் பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது தான் அவருடைய முக்கிய கொள்கையாக இருந்தது. தாய்ப்பாலில் நஞ்சனவே தமிழில் வடமொழியை சேர்த்தார். தாய்ப்பாலில் நஞ்சனவே தமிழில் வடமொழி சேர்த்தால் தவிர்த்தல் வேண்டும். ஒரு மொழியின் படைப்பாளனுக்கு அம்மொழியின் தனித்தன்மையை பாதுகாக்க வேண்டியது கடமையாகும் என்பதை உணர்ந்த அவர் தமிழ் சொற்களை பயன்படுத்தி கவிதைகளை நிரூபித்தார். அதோடு மட்டுமல்லாமல் தனித்தமிழ் இயக்கத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். பாவேந்தரை பெற்றதால் இந்த பாரதம் மகிழ்ச்சி அடைகிறது. தாசனை பெற்றதால் தமிழ் பெருமை அடைகிறது. புரட்சி கவிஞரை பெற்றதால் இந்த பூமியே மகிழ்ச்சி அடைகிறது, பெருமை அடைகிறது என கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று வீர முழக்கமிட்ட பாவேந்தர் பாரதிதாசனின் பகுத்தறிவு சிந்தனைகளை நம்முடன் பகிர வருகிறார் ராபியம்மாள் அகமது மைதீன் மகளிர் கல்லூரி மாணவி சு சர்மிளா. திருவாரூர் ராபியம்மாள் அகமது மைதீன் மகளிர் கலைக்கல்லூரியை சேர்ந்த தமிழ்துறை மாணவி இளங்கலை 2ஆம் ஆண்டு சு சர்மிளா. ஒற்றை தமிழ் மகன் உள்ளவரை அற்றை தமிழ் தாய் இங்கு ஆட்சி புரியும் வரை மற்ற இனத்திற்கு மண்டியிட்டான் மரத்தமிழன். மண்டியிட்டால் பெற்றோர் மேலையம் பிறப்பின் மேலையம் என சற்றும் தயங்காமல் சாற்றி என்று நின்னடி தொட்டி என்னடி துவங்குகின்றேன். பாரதிதாசனின் பகுத்தறிவு பார்வை என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்தவற்றை கூறுகிறேன், சற்று செவிசாய்த்து கேளுங்கள். 6 அறிவு கொண்டவன் மனிதன். 6வது அறிவாக மனிதனுக்கு மட்டுமே உரியதாக விளங்குவது பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவை பயன்படுத்தாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று மக்கள் வாழ்ந்து வருவதை பாரதிதாசன் கண்டார். அறிவுக்கு பொருந்தாத செயல்களை செய்பவர் மக்கள் அவற்றை அவர் அறவே நீக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பக்கூடாது. பிறர் கூறும் கருத்து அறிவுக்கு பொருந்துமா என்று மக்கள் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று அவர் கூறினார். அச்சம் மடமையை வளர்க்கும் என்று கருதிய பாரதிதாசன் அவற்றை போக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அச்சம் இறைவன் பகுத்தறிவு பற்றிய கடவுள் இல்லை என்ற உண்மையை உணர்பவர்கள் அதை உணராமல் கடவுளை நம்பினால் அவர்கள் கைவிடப்படுவார்கள் என்று பாடியுள்ளார். காலம் காலமாய் கடவுளை வழங்கியும் வயிற்றுக்கு இல்லாது வறுமையில் வாடியும் வாழ்க்கையின் வசதி சிறிதும் இல்லாதவர் தொழிலை செய்தாலும் மனித உழைப்பே மலிவாய் போய்விடும். நோய் நொடி 100 நொறுக்கு தின்றும் இத்தனை பேரும் கடவுளை நம்பினோர், ஆனால் அவர்கள் கைவிடப்பட்டார் என்று இல்லாத கடவுளை நம்பி அலையும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். மக்களிடம் மூட நம்பிக்கை வளர்வதற்கு காரணம் கல்வி அறிவு இல்லாமல் என்பதை பாரதிதாசன் அறிவார். மூட நம்பிக்கை நிறைந்து காணப்படும் வீடு இருண்ட வீடு போன்றதாகும். இருண்ட வீட்டில் கல்வி என்னும் ஒளியை பாய்ச்சிட வேண்டும் என்று எண்ணினார் பாரதிதாசன். எனவே குடும்பத்தில் உள்ள எல்லோரும் கற்க வேண்டிய பாடம் என்று பாடியுள்ளார். எல்லா நலமும் ஈந்திடம் கல்வி இல்லா வீட்டை இருண்ட வீடு என்க. பட்டிப்பிலார் நிறைந்த குடும்பம் நரம்பின் துட்டிப்பில் நிறைந்த சுடுகாடு என்க. அறிவே கல்வியாம் அறிவிழா குடும்பம் நெறி காணாது நின்றபடி விழும். சொத்தலாம் விற்றும் கற்ற கல்வியாம் வித்தால் விளைவன மேன்மை இன்பம் கல்வியிலான் கண்ணிலான் என்க என்று குடும்ப வாழ்க்கையில் கல்வி பெறும் சிறப்பிடத்தை பாரதிதாசன் தெளிவாக கூறுகின்றார். மூட நம்பிக்கைகள் மக்களை விட்டு அகல வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவன் பாரதிதாசன். எனவே மூட நம்பிக்கை நிறைந்து காணப்படும் சமுதாயத்தை அவர் காடு என்றே குறிப்பிட்டுள்ளார். பெண் குழந்தை தாலாட்டின் மூலதனத்தை போக்க பிறந்த பெண் குழந்தையை எப்படி வர்ணிக்கிறார் என்பதை பாருங்கள். மூடத்தனத்தின் முடைநாற்றம் வீசுகின்ற காடு மணக்க வந்த கற்பூர பெட்டகமே. மூடத்தனத்தின் முடைநாற்றம் வீசுகின்ற காடு மணக்க வந்த கற்பூர பெட்டகமே. பாருங்கள் எவ்வளவு அருமையாக வர்ணிக்கிறார் என்பதை. பகுத்தறிவு பெண்ணை உருவாக்க பாடிய பாரதிதாசன் சிறுவர்களிடம் பகுத்தறிவு சிந்தனைகளை விதைக்க பச்சை விளக்காகும் முன் பகுத்தறிவு தம்பி பச்சை விளக்காலே நல்ல பாதை விடி தம்பி. பச்சை விளக்காகும் முன் பகுத்தறிவு தம்பி பச்சை விளக்காலே நல்ல பாதை விடி தம்பி என்று பாடியுள்ளார். அறிவுக்கு பொருந்தாத கருத்துக்களை மக்கள் மறுப்பதும் அறிவுக்கு பொருந்தும் கருத்துக்களை ஏற்பதும் பகுத்தறிவு என்பதை இந்த கருத்து தெளிவாக விளக்குகின்றது. சாதி பிரிவினையால் மக்கள்
சமுதாயத்தில் ஏற்பட்டுள்ள பிரிவினைகளையும் மதங்களால் ஏற்பட்டுள்ள பிணக்குவலைகளையும் எடுத்து காட்டி சாதி சமயம் கண்டவர்கள் சண்டை இல்லாத போது உலகுக்கு இந்த கருத்து வெளிக்காட்டுகின்றது. மூட நம்பிக்கையை ஒழித்து வாழ்வில் நன்னம்பிக்கையை வளர்த்திடும் வழிகளை உணர்த்துகிறது. கடவுள் பற்றிய பாரதிதாசனின் கருத்துக்களையும் இந்த கருத்து எடுத்துரைக்கின்றது. சாதி சமய மூட நம்பிக்கைகள் வழக்குகள் ஆகியவை குறித்தும் மக்களிடையே விழிப்புணர்ச்சி உண்டாக்கும் பொருட்டு பாரதிதாசன் எடுத்துரைக்கின்ற இந்த கவிதை முயற்சிகள் மதத்தை பற்றியும் மதவாதிகள் பற்றியும் கவிஞர் கொண்டிருந்த தீவிரமான எண்ணங்கள் பற்றியும் மூடத்தனத்தை எதிராக கலப்பு திருமணம் விதவை மறுமணம் ஆகியவற்றுக்கு கவிஞர் எழுப்பும் குரல் சாதி மத பாகுபாட்டை ஒழித்து பொது உடைமை சமுதாயத்தை காண சுயமரியாதை இயக்கம் தன் வழி என்ற கவிஞரின் முடிவு போன்ற செய்திகளை இந்த மாதிரியான கருத்துக்கள் மூலம் அறியலாம். அமுதான தமிழேணி வாழி என் நாவியிலே கடந்து நாவினிலே தமிழும் அமுதான தமிழேணி வாழி. நன்றி. இளம் மாமணி காந்தி விருது 2020, கலாம் கனவு நாயகன் விருது 2020, திருக்குறள் கேள்விச் செல்வர் விருது 2020, பக்தி சுடர் விருது, அறிவு வித்தகர் விருது, இளந்தமிழர் விருது போன்றவற்றை தன்வசமாக்கியவர் இன்று தன் கனிவான பேச்சால் நம்முடைய கவனங்களை ஈர்க்க வருகிறார் செந்தமிழ் கலை மற்றும் கீழ்திசை கல்லூரி மாணவன் மா அழகுவேல். அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பெயர் மா அழகுவேல். மதுரை 4ஆம் தமிழ்ச்சங்கம் செந்தமிழ் கலை மற்றும் கீழ்த்திசை கல்லூரியில் முதுகலை தமிழ்துறை 1ஆம் ஆண்டு படித்து வருகின்றேன். இன்று இந்த பேச்சரங்கில் நான் பேசக்கூடிய தலைப்பு பாரதிதாசனின் தமிழ் உணர்வு. இவர் பாரதிதாசன் யார்? இவர் கனகசபையாருக்கும் லக்குமி அம்மையாருக்கும் மகனாக தோன்றியவர். இவரை புரட்சி கவிஞர் என்று அழைப்பார்கள். இவர் இயற்றிய நூல்களை பாருங்கள். குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு போன்ற எண்ணற்ற நூல்களை இயற்றியுள்ளார். இவர் தமிழை ஒரு ஒற்றுமை உணர்வுடனும் தமிழ் சமுதாய மக்கள் எப்படி இருக்க வேண்டும், தமிழர்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற நோக்குடனும் இவர் செயல்பட்டு கொண்டிருந்தவர். இவர் தமிழர்கள் எவ்வாறு ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பாடல் ஒன்றை எழுதியுள்ளார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று, சங்கே முழங்கு தமிழ், தமிழ் என்றுமே ஒலித்து கொண்டிருக்கும், மங்கா புகழாய் ஒலித்து கொண்டிருக்கும், முழங்கி கொண்டிருக்கும் என்று அந்த பாடலில் கூறியுள்ளார். இவர் தமிழே உயிர் மூச்சாக கொண்டு வளம் வந்த ஒரே மாபெரும் கவிஞர் யார் என்றால் பாரதிதாசன் மட்டுமே. இவரது எழுத்துக்கள் தமிழின் துடிப்பாகவே வளம் வந்தன. இவர் தமிழ் மொழியில் எவ்வாறு ஈடுபாடு கொண்டார், தமிழர்கள் எவ்வாறு ஈடுபட வேண்டும் என்ற கருத்துக்களை எல்லாம் இவர் பாரதிதாசன் தனது பாடல்களிலும் காவியங்களிலுமே தந்த பெருமைக்குரியவர் நமது பாரதிதாசன். தமிழ், தமிழர், தமிழ்நாடு இந்த 3 முப்பரிமாணங்களையுமே முத்தமிழையும் முழுமையாக கரைத்து வளமர வைத்தது, உலகிலேயே வளமர வைத்தது பாரதிதாசனுடைய கவிதைகள் மட்டுமே. அந்த கவிதைகள் உலக கவிஞர்களிலேயே ஒரு மொழியை உயிருக்கு சமமாக நேசித்த பெரும் கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன். யாருமே உயிருக்கு சமமா ஒரு மொழியையோ எதையும் நேசிக்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு தமிழ் மொழியை தான் உயிருக்கு நேராக சமமாக மதித்த கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் தான். அவர் சொல்றார் பாருங்க, காதலி ஒருத்தி தன் காதலுடன் கொஞ்சி விளையாடும் மொழி கூட தமிழ் மொழியாக தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் தமிழில் தான் அவ்வளவு இனிமையும் சுகமும் இருக்கின்றது. அப்படி என்று தமிழ் மொழியை அவர் அந்த அளவிற்கு பெருமையாக கூறுகிறார். அடுத்து, மங்கை ஒருத்தி தரும் சுகமும் தமிழ் மொழிக்கு ஈடாகவே ஆகாது அப்படின்ட்டு பேசிய பெருமைக்குரியவர் பாவேந்தர் பாரதிதாசன் தான். அவர் சொல்றார், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்றார். யாருமே உயிரை தமிழுக்காகவோ எதுக்காகவோ தானம் செய்ய மாட்டாங்க. ஆனால் உடல் மட்டும்தான் மண்ணுக்கு போகணும், என்னுடைய உயிர் தமிழுக்கே போய் சேர வேண்டும் என்று கம்பீரமாக ஒரு கர்வமாகவே கொண்ட பெருமைக்குரியவர் நமது பாவேந்தர் பாரதிதாசன் தான். இவர் ஒரு வீரத்தாயின் ஒரு காவியம் எழுதியிருக்கிறாரு. அந்த காவியத்துல எப்படியெல்லாம் எழுதியிருக்கிறாருன்னா பாருங்க, பெண்களுக்கும் தமிழர்களுக்கும் எவ்வாறு அறைக்கூவல் விடுக்கிறார்,
அப்படின்ற காட்சி அதில் வருது. அதில் ஒரு பாடல் வரும், மழையை பெயர்க்கும் தோள்கள் எங்கள் உடையோராக வளருங்கள், கீழ் செயல்களை விடுங்கள், வீரத்தை போற்றுங்கள், வீரத்தில் உயருங்கள் என்று அனைத்து தமிழர்களுக்கும் குறிப்பாக பெண்ணினத்திற்கு அழைக்கூவல் விடுக்கிறார். ஏனென்றால் பெண் சமுதாயம் எப்பொழுதும் வீரமுடையவர்களாக இருக்க வேண்டும், மங்கா புகழுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதில் ஒரு அறைக்கூவலை விடுக்கிறார் வீரத்தாய் காவியத்தில். அடுத்து தமிழ் ஆசிரியர், ஒரு தமிழ் ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும், திருக்குறளையும் இலக்கணத்தையும் தொல்காப்பியத்தையும் சொல்லித் தருபவர்கள் மட்டுமே தமிழாசிரியர்கள் கிடையவே கிடையாது என்று ஆணித்தரமாகவே சொல்கிறார். அதற்கு ஒரு பாடல், வீரத்தாயிலே ஒரு பாடல் சொல்கிறார் பாருங்கள். எந்நாட்டை நானாள ஏற்ற கலையுதவும், எந்நாட்டை நானாள ஏற்ற கலையுதவும், தென்னாட்டு தீரர் செழுந்தமிழர் ஆசிரியர், செழுந்தமிழர் ஆசிரியர் என்று சுதர்மன் மூலமாக பாரதிதாசன் பேசுகிறார். என்ன சொல்றாரு, தொல்காப்பியமோ திருக்குறளை சொல்லித் தருபவர் மட்டும் தமிழாசிரியர் கிடையாது, தமிழ்நாட்டு ஆட்சிக்கும் தமிழின் ஆக்கத்திற்கும் தமிழர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் தமிழாசிரியர்களே தமிழாசிரியர்கள் என்று சொல்லுகிறார். அப்படி பார்த்தோமானால் வீரத்தாயில் தமிழாசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற நிலையினை இந்த பாடலின் மூலமாகவே அவர் தெளிவாகவே கூறுகிறார். அடுத்து தமிழர்களுடைய வீர பரம்பரை எப்படி இருக்க வேண்டும், தமிழர்கள் வீரமுடையவர்கள், அவர்கள் எப்படி வீர பரம்பரையாக இருக்க வேண்டும் என்று அடுத்து சொல்கிறார்கள். தமிழ் பெண்களை வீராங்கனைகளாகவும் வீர புதல்வர்களாகவும் வீர புதல்வரை பெற்றவர்களாகவும் நினைவூட்டி தமிழர்களின் வீரத்திற்கு சான்றாக காணப்படுகின்ற புறநானூற்று வீரக்கதைகளை நினைவுபடுத்திடவும் இந்த வீரத்தாய் என்னும் பெயரில் காவியம் படைத்த காவிய தலைவன் நமது பாவேந்தர் பாரதிதாசன். ஏன்னா புறம் என்றாலே நமது கொடையினையும் வீரத்தினை பற்றி கூறப்படும் ஒரே சிறப்பிற்குரியது புறநானூறு. அந்த புறநானூறு வீரக்கதைகள் வீரத்தாய் காவியத்தில் இடம்பெற்றிருப்பதனால் அவர் பாவேந்தர் பாரதிதாசன் இந்த காட்சிகளை எல்லாம் இந்த வீரத்தாய் காவியத்தில் எழுதுகிறார். அதிலும் ஒரு பாடல் வருகிறது, பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா. பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா. எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியன செயல் செய்ய புறப்படு வெளியில் என்று இளைய உள்ளங்களுக்குள் வீரத்தை ஊட்டியவர் பாவேந்தர் பாரதிதாசன். சஞ்சீவ பர்வதத்தின் சாரலில் குப்பனின் மனைவி வஞ்சியும் புரட்சி கவி காவிய தலைவன் பாவேந்தர் பாரதிதாசனின் காதலியும் அமுதவள்ளி வீரத்தாய் காவியத்தில் விசயராணியும் வீரம் செறிந்த கதை மாந்தர்களாகவே காணப்படுகின்றனர். அப்படி காணப்படுகின்ற இவர்கள் மூவருமே இவ்வாறு தாயையும் மகனையும் விளைநிலமாக அமைத்து கொடியவர்களிடமிருந்து நாட்டை காக்கும் வீர பெண்ணாகவும் அதே நேரத்தில் ஒழுக்கமிக்க வீர புதல்வனை பெறும் வீர தாயாகவும் படைத்து தமிழரின் வீர மரபினையும் தமிழ் உணர்வையும் நிலைநிறுத்தியவர் பாவேந்தர் பாரதிதாசன். நிறைவாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். தமிழுக்கு அமுதென்று பேர் என்று பாடிய பெருமைக்குரியவர், தமிழை வர்ணித்தும் பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். எனக்கு இந்த பேச்சரங்கில் பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி பாரதிதாசனின் தமிழ் உணர்வு என்ற தலைப்பில் பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் மா அழகுவேல், மதுரை 4ஆம் தமிழ்ச்சங்கம் செந்தமிழ் கலை மற்றும் கீழ்த்திசை கல்லூரி முதுகலை தமிழ்துறை 1ஆம் ஆண்டு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.